Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான யம்மியான ஜாம் ஹனி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முட்டையோ பாலோ நமக்கு தேவை கிடையாது. அதே போல ஓவனும் தேவை கிடையாது. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா ரொம்ப யம்மியா செய்யறது அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை ஃபுல்லா பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் டாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாம் ஹனி கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். இந்த தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும், கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு. ஒருவேளை நீங்கள் எக்லெஸ் செய்யலை, முட்டை சேர்த்து செஞ்சுக்கலான்னு விரும்புகிறவங்க ஒரு முட்டையும் 1/2 கப் பாலும் இந்த 3/4 கப் தயிருக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முட்டையோட வாசனை நமக்கு தெரியாது. அதே போல் முட்டை இல்லாமல் நம்ம தயிர் சேர்த்து செய்கிறதுனால அதோட டெக்ஸ்சரோ இல்லை அதோட டேஸ்ட்டோ மாறுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப சூப்பராக கடையில் பேக்கரியில் நம்ம எப்படி வாங்குவோமோ அதே போல் இருக்கும். இப்போ தயிரை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா தயிரோட மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பட்டர் கூட நீங்கள் உருக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் போல் ஆகும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தயிர் கூட ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி சலிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம், பட் ஆனால் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், லம் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேக் பண்ணுறதுக்குரிய ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கடைசியாக வந்து பாத்திரம் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். மாவை இந்த மாதிரி தூக்கி எல்லா பக்கட்டும் நல்லா வந்து படுற மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஸோ மீதி வர மாவை வந்து நீங்கள் கீழே கொட்டிடலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை இதில் நம்ம சேர்த்துடலாம். கேக் பேட்டர் ஊற்றிட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அது லெவல் ஆகிற வரைக்கும் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் ஒன்றுன்றதுக்காக 2 டைம்ஸ் மட்டும் நம்ம டேப் பண்ணக்கூடாது. அது இந்த அளவுக்கு நல்லா லெவல் ஆகிற வரைக்கும் டேப் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி தூக்கி வைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு பாத்திரம் இல்லை ஸ்டாண்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்மளோட பேனை ஓப்பன் பண்ணிவிட்டு தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரமோ ஸ்டாண்டோ வச்சுருப்போம்ல, அதுக்கு மேலே வந்து நம்மளோட கேக் பேட்டரை வச்சிடலாம். இப்போ நம்ம வைக்கக்கூடிய கேக் பேட்டரோட அந்த ட்ரேவும் அந்த பேனும் வந்து ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரங்களையும் ஒட்டக்கூடாது. அதே போல் நம்ம மூடி வைக்கக்கூடிய அந்த மூடியும் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து லோயஸ்ட்டு ஃப்ளேமில் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க 30 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ எனக்கு கரெக்டாக 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு டூத்பிக் வச்சு நான் செக் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கிளியராக வந்திருக்கு. ஸோ எனக்கு சுத்தமாக ஒட்டவே இல்லை. கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை வெளியில் எடுத்துடலாம்.
ஸோ சூப்பராக நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, தொட்டு பார்க்கலே பாருங்கள் சூப்பராக ஜம்ப் ஆகுது. ஸோ இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் நான். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து மாற்ற முடியாது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூடாக வேறு இருக்குது. நம்ம அப்படியே எடுத்தோம்னா நமக்கு உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம பிளேட் டு பிளேட் அப்படியே நம்ம கமுத்தரணும். ஸோ இன்னொரு பிளேட்டில் மாற்றிடுறேன். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ அதே போல் நமக்கு அந்த கேக் பேன் இருக்குல்ல, அதுவும் சுத்தமாக ஒட்டாமல் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய கேக்கு. ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு, என்னால் தொட முடியல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, பட் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஹனி ஜாம் ஃப்ராஸ்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். கூட ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியான அளவில் தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக் மேலே இதை ஊற்றிடலாம். ஸோ கேக் மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா எல்லா பக்கட்டும் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஒரு டூத்பிக் வச்சு. நம்மளோட அந்த ஹனி சிரப்பை மேலே ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஜாம் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணுறதுக்கு மீதி அந்த ஹனி வாட்டர் இருக்கும்ல, அதோடையே நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜாம் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஹனி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல, எனக்கு கரெக்டாக இருக்குது. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து லிக்விடாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம், லம்ஸ் இல்லாமல். ஸோ நம்மளோட ஜாம் சிரப்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக நல்லா டைட் ஆகிடும், இறுகிடும். இது எல்லா பக்கட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே போடுறதுக்கான கோக்னட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஃப்ரோசன் கோக்னட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோக்னட் இருந்தால் நீங்கள் அதை டேரெக்டாகவே நீங்கள் தூவிடலாம். என்கிட்ட நார்மலாக வீட்டில் நம்ம திருவோம்ல, அந்த கோக்னட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்மளோட கேக் மேலே நல்லா தூவிக்கலாம். ஸோ சூப்பரான நம்மளோட ஹனி ஜாம் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எம்மியாக இருக்கும். பேக்கரியில் உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அதே போல் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க, இல்லை வீட்டில் ஏதாவது பார்ட்டி அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு அசத்துங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக நம்ம கேக்கை கட் பண்ணும் போது கத்தி இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம். பட் இப்படி கட் பண்ணுறதை விட நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக கட் ஆகும் கேக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருந்தாலுமே நம்ம அந்த உள்ளுக்குள்ளே ஹனி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஹனி வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணும் நமக்கு அந்த நைஃப்பில். பட் இந்த மாதிரி நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக நமக்கு கட் பண்ண வரும். ஸோ ஈஸியாக நமக்கு கட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.